எல்லை மீறி போறீர்கள், இதோடு நிறுத்திக்கிங்க. இளம் ஐபிஎல் வீரர்களை வறுத்தெடுத்த டேல் ஸ்டெயின். ஐபிஎல் தொடரில் ஒரு புதிய விதமான கொண்டாட்டம் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. விக்கெட்டை வீழ்த்திய பின் அல்லது அதிரடியாக ரன் குவித்த பின்னர் வீரர்கள் தங்கள் பாக்கெட்டிலிருந்து ஒரு காகித குறிப்பை எடுத்து கேமரா முன் காட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக பார்க்கப்பட்ட இந்த செயல் தற்போது ஒரு சர்வதேச கிரிக்கெட் ஜாம்பவானின் கடும் கோபத்துக்கு ஆளாகியுள்ளது. இதோடு இந்த நாடகத்தை நிறுத்துங்கள் என அவர் வெடித்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயின் இந்த காகித குறிப்பு கொண்டாட்டத்தை கடுமையாக சாடியுள்ளார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் சிங் சிஎஸ்கே அணிக்கு எதிராக விக்கெட்டை எடுத்தபோது தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து காட்டிய உடனே ஸ்டெயின் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தளத்தில் அந்த காகிதங்களை அப்புறப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இது ஒன்றும் இப்போது ட்ரெண்டிங் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இது எப்போதுமே ரசிக்கும்படியாக இருந்ததில்லை என தெரிவித்துள்ளார். இந்த வினோதமான கொண்டாட்டம் கடந்த 2025 சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர் அபிஷேக் சர்மாவால் தொடங்கப்பட்டது. அவர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக சதம் அடித்த போது இது ஆரம்பிக்க என எழுதப்பட்ட பேப்பரை காட்டினார். அதன் தொடர்ச்சியாக 2026 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் வீரர் ரகு சர்மா தனது முதல் விக்கெட்டை எடுத்தபோது இதை பின்பற்றினார். சிஎஸ்கே அணியின் உர்வில் பட்டேல் லக்னோவுக்கு எதிராக 13 பந்துகளில் அரை சதம் அடித்து உலக சாதனை படைத்த போது இது உங்களுக்காக அப்பா என்ற வாசகம் அடங்கிய பேப்பரை காட்டி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஆனால் நேற்று லக்னோ வீரர் ஆகாஷ் சிங் சிஎஸ்கே அணிக்கு எதிராக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய பிறகு அக்கி ஆன் ஃபயர் T20 போட்டியில் விக்கெட் எடுப்பது எப்படி என்று ஆகாஷுக்கு தெரியும் என எழுதப்பட்ட தாளை காட்டினார். இது பலருக்கும் எரிச்சலை ஊட்டியுள்ளது. கிரிக்கெட் என்பது மைதானத்தில் காட்டும் திறமையை பொறுத்தே தவிர இதுபோன்று திட்டமிடப்பட்ட கொண்டாட்டங்கள் அல்ல என்பதை டேல் ஸ்டெயினின் கருத்தாக உள்ளது. விக்கெட்டுகளும் ரன்களும் மட்டுமே ஒரு வீரரை அடையாளப்படுத்தும், காகிதத்தில் எழுதும் வாசகங்கள் அல்ல என அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார்.